ஆல் இந்தியா செய்திகள். கொரோனா என்ற புதிய வகை வைரஸ் காய்ச்சல் இந்தியாவில் பரவத் தொடங்கியுள்ளது. புது நோய் வேகமா பரவுதா? ஏதோ சரியில்லை போல இருக்கு. ஆமா, பயமா இருக்கு. பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அரசு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம வீட்டிலே இருக்கணுமா? யாரும் வெளியூர் போகண்டா. ஊருக்குள்ள இருந்தா தான் பாதுகாப்பு. நம்ம ஊரை காப்பாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. சாமி எல்லாரையும் காப்பாத்து. இன்னும் சில நாளுக்கு பள்ளிக்கூடம் இல்ல. எப்போ திறப்பாங்க? வெளியே போக வேண்டாம். சீக்கிரமே நம்ம ஒன்னா சேர்ந்து விளையாடலாம்டா. நம்ம ஊர் எப்போ பழைய மாதிரி ஆகும் அப்பா? பாட்டி, தூரமா இருங்க. சீக்கிரமே நல்ல காலம் வரும். சாம்பல் நல்லா தேய்ச்சு கழுவுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அம்மா குளிருது. எல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது. ரொம்ப நன்றி, கடவுள் காப்பாத்தட்டும். பால் நிறைய இருந்தது, அதான் கொண்டு வந்தேன். உள்ள வாங்க. எல்லாம் சரி ஆகட்டும், அப்புறம் வரேன். நம்ம ஊருக்காக மளிகை பொருள் வாங்கிட்டு வந்தத. ரொம்ப நன்றி தம்பி. சாப்பாடு வச்சிருக்கேன். நாங்க எடுத்துக்கிறோம். இந்த கஷாயம் குடிங்க, உடம்புக்கு நல்லது. நம்பிக்கை இருக்கு. அடுத்தது வாங்க. நோய் இன்னும் குறையல. எல்லோரும் வீட்டிலேயே இருக்குமாறு அரசு அறிவுறுத்தி உள்ளது. எல்லாம் நல்லபடியா முடியும். அப்படியே ஆகட்டும். கடவுளே, இன்றைக்கு நோய் குறைந்ததா நல்ல செய்தி வரணும். பப்பாளி இலைகளை மெதுவா பறிங்க. சரி, புது இலைகளை தான் எடுக்கிறேன். இன்றைக்கு எல்லாருக்கும் கசாயம் குடிக்க வைக்கணும். அடுப்பு தீ மெதுவா இருந்தாதான் சத்து இருக்கும். அவசரப்படாம கொதிக்க வச்சா மருந்து பலன் தரும். சரி அத்தை, கொஞ்ச நேரம் பொறுத்து எடுக்கிறேன். இந்த கசாயத்தை குடிங்க. கசப்பு கொஞ்சம் இருந்தாலும் நலம் தரும் மருந்து இதுதான். உங்களுக்கு தேவையான பொருளை வாசல்ல வச்சிருக்கோம். தாத்தா எடுத்துக்கோங்க. ஜாக்கிரதையா போங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு. இங்கு பொதுமக்களுக்கு தேவையான பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ விரும்பினால் உங்களிடம் உள்ள பொருட்களையும் இங்கு கொண்டு வந்து வைக்கலாம். ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, நாம தான் இந்த அரிசியை வச்சோம்னு சொல்ல வேண்டாம். வாங்க, இங்க இருந்து போகலாம். விலகி இருந்தாலும் அன்பு ஒருபோதும் குறையாது. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நம்ம ஊர் பழைய மாதிரி திரும்புது. நோய் வந்தாலும் பரவாயில்ல, நாம பழைய மாதிரியே இருப்போம். ஒற்றுமையா இருந்தா அதுவே மருந்து.